அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ் கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, முருக பக்தியை ஒருத்தங்க ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு உருவான சந்தேகம் வந்து கண்டிப்பா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு உருவாகும். ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து நம்ம எந்த விஷயத்த வந்து பெருசா சொல்றோமோ அதை சார்ந்து எது உண்மை இருக்கோ அந்த உண்மை சார்ந்து தான் மக்களுக்கு சந்தேகம் வரும். எது வந்து மாயையாகவும் இருக்கோ அதை வந்து சந்தேகமே இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் கலியுகத்தோட பெரிய ரகசியமே. அதில் இந்த அம்மா கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா, ஏன் அவரை முருகனுக்கு இணையாக கும்பிட வேண்டும் என்று. இன்னும் சொல்லப்போனால் அரையனார் பெருமான முருகனுக்கு இணையாக இல்லை, முருகரோட ஒரு படி அதிகமாக கும்பிடணும்னு சொல்லி பாம்பன் சுவாமிகளே உணர்ந்து தான் அவருடைய எல்லா பாடல்களிலுமே அரையனார் பெருமான கொண்டு வந்து முடித்தார். இந்த கலியுகத்தில் குருவருள் இல்லாமல் திருவருள் கிடைக்காது. சிவபெருமான் நினைத்தால் கூட ஒருத்தங்க விதியை வந்து மாற்ற முடியாது. ஆனால் ஒரு சிவனடியார் வந்து தன்னோட சீனருக்காக சிவபெருமான்கிட்ட இதை கொடுங்கன்னா சிவபெருமான் கொடுத்துருவாருன்னு சொல்லி எத்தனையோ புராண கதைகள் நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் நம்மளோட முருக பக்தியிலையும். அரையனாரோட பிறப்பு இந்த உலகத்தின் எல்லா மாயிலையும் இருந்தாலும் இறுதியாக மனம் வருந்தி திருந்தி சரணாகதி அடைந்தால் முருகப்பெருமான்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்ப்போம், நம்மளோட பக்தி அப்படின்னு சொல்லி உணர்த்துவது தான். அரையனார் பெருமான் வழிபட்டு அரையனார் கொடுத்த பாடல்களை பாடினாலே முருகரோட வரம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதான் பெரிய உண்மை. ஸோ இந்த குழப்பம்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குருன்ற ஒரு பாலம் வந்து ரொம்ப முக்கியம். கிருபானந்த வாரியாக இருக்கட்டும், பாமன் சுவாமிகளாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன குரு வந்து நம்மளுக்கு அரையனார் பெருமான் தான். கலியுகத்தில் மனிதர்களை வந்து குருவாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன், முருகரை மட்டும்தான் குருவாக ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி பாமன் சுவாமிகள் இருக்கும்போது அவர் அந்த குழிக்குள்ளே உட்காந்தாவும் செய்யும் போது முருகப்பெருமானோட கூட போனவங்க 2 பேர், அகத்தியரும் அருணகிரிநாதரும். 18 சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் 17 சித்தர்களும் குருவும் அகத்தியர் பெருமான் தான். அகத்தியருக்கு குரு வந்து நாடி நந்தீஸ்வரர். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு குரு நம்மளுக்கு தேவை. இறைவன் கொடுக்குற வரத்தை நம்ம ஊழ்வினை கர்மவினை தடுத்தாலும் அந்த குருன்ற ஒரு சக்தியை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தரும். அதுக்கு கலியுகத்தில் மனிதர்கள் இந்த எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் பல துன்பங்களில் நேருவாங்கன்னு சொல்லி தான் திருவள்ளுவர் உருவாக்குனார். இந்த அர்த்தத்தை படித்து எல்லாரும் தெளிவு பெறுங்கன்ட்டு. அந்த திருக்குறளை விட ஒரு படி புனிதமானது திருப்புகழ். அந்த திருப்புகழ் கொடுத்த அருணகிரிநாதர் பெருமான் முருகர் அவதாரம் தான். அவர் கடைசியாக கிளியாக மாறி முருகப்பெருமான் தோளில் உட்கார்ந்து பாடினதான் கந்தர் அனுபூதி. இப்பேற்பட்ட மகானை வந்து நம்ம வழிபடுறதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். அதனால் அவருக்கு முருகருக்கு இணையாக கும்பிடலாமா, முருகர் கம்மியாக கும்பிடலாமா அப்படின்னு எந்த குழப்பமும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக கும்பிடுங்க. நம்மளுக்கு முருகப்பெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு ஒரு செட்டு மாதிரி இருக்கிறது வந்து அருணகிரிநாதர் பெருமானோட பாடல்களும் அவரோட வழிபாடும் தான். அவர் கொடுத்த அந்த அற்புதமான சக்தியில் இருந்த பாடல்களை பாடினாலே முருகப்பெருமானோட கருணையும் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த குழப்பம் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபடுங்க. அதே போல் கலியுகத்தில் கடைசி வரைக்கும் நான் வந்து சொல்கிறது தான், கடலில் குளிச்சுட்டு நாளைக்கிணறில் குளிக்கலாமா, பாண்டியில் வந்து இந்த முருகரை பார்க்கலாமா, அந்த முருகரை பார்க்கலாமா, திருத்தணியில் வந்து படியேறி போகலாமா, இல்லை வண்டியில் போய் கும்பிட்றது புண்ணியம் தருமா, இது மாதிரி எல்லா சந்தேகங்களும் திரும்ப திரும்ப மனிதர்களுக்கு வந்து இந்த மாயை கொடுத்துக்கிட்டே இருக்கும். காரணம், நீங்கள் அந்த இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடக்கூடாதுன்ட்டு. சமநிலையோட இறைவனை கும்பிடுங்க. அதுவும் அரையனார் பெருமானோட வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு முருகப்பெருமானை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இது உண்மை. இன்னும் விரிவாக நான் நேர்காணல் இதை பற்றி சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.